மனோஜ் சோனி இருக்கார் இல்லையா, இவர் தொடர்ச்சியா மோடிக்கு ஆதரவாக மோடி இன்னசென்ட், இந்த இனப்படுகொலைக்கு மோடிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர் கட்டுரைகள் எழுதி புத்தகமா வெளியிடுறாரு. அந்த புத்தகம் தான் இன் சர்ச் ஆஃப் தி தேர்ட் ஸ்பேஸ். அவர் இந்த வேலையை பார்த்ததுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா கலவரம் முடிஞ்சதுக்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே குஜராத்தில் இருக்கக்கூடிய பரோடாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக நியமிக்கப்படுறார். யூனிவர்சிட்டி சான்சலரா போஸ்டிங் போடுறாங்க. அவர் பின்னாடி ஐஏஎஸ் மாரி ஏதாவது பின்னணி இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து சிவில் சர்வெண்ட் கிடையாது. அவர் சாதாரணமான ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்த ஒரு ஆள், அவ்வளவுதான். அவர் 12வது சயின்ஸ்ல ஃபெயில். நியூஸ் லாண்ட்ரி அது குறித்து ஆதாரத்தை போட்டிருக்காங்க. பிற்பாடு அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிகிரி பண்ண ஒரு சாமியார். அவர் ஒரு துறவி. ஒரு முக்கியமான இவருக்கு ஒரு பேர் இருக்கு குஜராத்ல, சோட்டு மோடி அப்படிங்கிறாங்க அவரை. ஒரு குட்டி மோடி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு 12வது சயின்ஸ்ல ஃபெயில் ஆன ஒருத்தர் குட்டி மோடியா செயல்பட்டு ஒரு பல்கலைக்கழகத்து வைஸ் சான்சலரா மாறி பிற்பாடு இந்தியாவுடைய ஐஏஎஸ்களை தேர்வு செய்யக்கூடிய சேர்மனாகவும் வர்றாரு.